மூத்தோர் சொல்வாக்கு முதல் நெல்லிக்கனியும் முன்னாடி கசக்கு முன்னாடி இனிப்பது போல என்னுடைய ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஆகிறது முடிவு நன்மையில் பிறக்கக்கூடியவன். ஏன் எதற்காக சட்டம்? மாடு சரி. என்ன சங்கடமா இருக்குது உங்களுக்கு? எதற்காக என்ன அவ்வளவு பயமா இருக்குது? எதை சொல்றீங்க நீங்க? இது அந்த ஆடோ இது ஆடிப்படி வரவேற்றதில் அகமகிழ்ந்தேன். வாழ்க வல்லாண்டு மூஞ்சி எப்படிதான் 1900 ஆண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும். சாமியாரா காலி பையமேனா? அடிச்சு விட்டேன் மாமா. அது அப்படியே அதக்கி வச்சிருந்துருக்கு அப்பல அப்படின்ட்டு புத்துக்குனுக்கு அடிச்சு என்னன்னு தெரியல. அது 2 தொடைக்கு கூட இங்கே அடைஞ்சி சாம்படாக பண்ணி சட்டு. ஏய் அவுத்து உணர போடியா இந்த வாரேன் சந்திக்க போறேன். கங்கத்தில் பட் ஜாமியார் அவ்வளவுதான் பாட்டு. வாங்க சாமி. அதெல்லாம் மச்சாங்கச்சான்றதெல்லாம் மேடைக்குள்ள உணர்ச்சி வசப்பட்டு சாரி. நீங்க 4 பேர் எழுந்துச்சு போங்க பாய். வணக்கம் பிள்ளையார். தம்பி யாரும் கேட்டேன். யார் யா நீங்க? யூரியா பொட்டாசு சல்பட்டு வந்து கொய்யாக்காவுக்கு வைக்கலாம். யூரியாண்டியில் என்ன? நீங்க யாரும் கேட்ட உங்களை? யார் யார் நான் யாருன்னு எனக்கே தெரியாது. யாருன்னு தெரிஞ்சுன்னா யாருக்குமே யாரும் வந்து பயப்பட தேவை. விலாசமே தெரியாது. நீ யாரையுமே கேட்காம யார்கிட்ட யாரு போய் என்ன சொல்ல போனா ஒருத்தர் யாருன்னு கேட்டோம்னா அந்த யாருன்னு கேட்டா இல்ல அவன் வந்து யாரோ கேட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்ப யாரும் கேட்கும் போது யாருன்னு கேட்ட யாரு அப்படின்னு போகும்போது இன்னாரு சொன்னாருன்னு அன்னாரு சொல்லும் போது இன்னாரு இவனை கேட்டாருன்னு யாராரு உன்னை யாரும் கேட்கற நீ வாடி வளவளன்னு பேசிட்டு யாரியா நீ? இப்படித்தான் ஒரு 70 பேர்த்த லூஸ் ஆக்கி விட்டுருக்க தங்கப்பாண்டி சரிதானப்பா? எதுக்கு கைதட்டுறேன்? எதுனே தெரியாம கைதட்டாரு. பரவாயில்ல. உங்க பேர் உன் பேர் என்னையா? முதல்ல அப்பாவோட அத்தையத்தான் அறந்தாங்களை கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சது. அப்போ அப்பாவோட அக்கா மக இருக்குல்ல புவனேஸ்வரி தான் காளியாத்தாவை போய் காற்ற கடிச்சது. காற்ற கடிக்கும் போதே அவள் பொண்ணு தாய் களைக்கொட்டை வச்சு மூக்கில் வெட்டும் போதே புவனேஸ்வரி அங்கே இருந்துக்கிட்டு கல்லெடுத்து எரிஞ்சது. அப்போதே அங்காளேஸ்வரி வரும்போதே பரமேஸ்வரி வயக்காட்டில் படுத்து கிடந்தது. புரியுதா? உன்னுடைய பேரை கேட்டதுக்கு நீ என்னென்னமோ கதையை சொல்லிக்கிறீங்க. பேரு தாயா? பேரை சொல்லியா? பேரு வைக்கணும்னு சொல்லித்தேன் வைக்கப்படப்புல ஏறி நின்றது. ஏன்டா நீ என்னடா பாய் திறந்தா நீ பேசுறதெல்லாம் பேச்சு? ஆமா இது பூரா எதுக்கு கேட்குறாங்க தங்கமாட்டி? அண்ணன் பேசுறது சரிதானப்பா? கர கோஷங்களே எழுப்பல. தலைக்கு 50 அவன் 200 அண்ணே ஒரு 300. அப்ப எல்லாம் காசு கொடுத்து கூட்டி வந்திருக்கேன். அப்படியா? ஆப்பனூர் ராஜு தருவாரு. பெரிய தாண்டாமல் ஈவது தாளாண்மை அடுக்கத்தில் ஈவது வன்மை காரக்குடி அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கற்கூலி பின் சென்று போய்த்தான் இவன் விட்டு போவாள் அவன் குடி எச்சம் இருமையில் இரு. இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? எதையும் கேட்டுமே வாங்கக்கூடாது, மனபுகுந்து கொடுக்கணும். அதை தான் பாராட்டுங்கிறது. 50 25 20 எல்லாம் காசு கொடுத்து கூட்டி வந்திருக்கியா? கிடையாது. நீ யாருன்னு கேட்டேன். உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்டேன். உங்க பேர் என்ன? ஏன் நீங்க பேர் சொல்ல மாட்டீங்களோ? நீங்க சொல்லுங்க. ஏன் நீங்க சொன்னா இன்னும் குறைஞ்சாவ போறீங்க? நீங்க சொல்லுங்க. கூடுனா பரவாயில்ல சொல்லுங்க. என்னுடைய பெயர் ஒரு நாரதர் மகரிஷியாப்பட்டவனான். பட்டன் திறந்தலையா? என்ன பட்டன் திறந்தலையா? என்னுடைய பெயர் ஒரு நாரதர் மகரிஷின்னு சொன்னேன். இந்த ஒரு பச்சை பாம்பு எங்க அண்ணன். இவர் யார்? அவரு எங்க அண்ணன் தான். நீனே அரை வைக்கட அதுல வேணும் அந்த ஆளு என்ன வச்சிருக்க? அந்த ஆளு என்ன வேணா பிறந்து ஆஸ்பத்திரிக்கு ரத்தம் கொடுக்க போனாரு. அதனால மொத்தத்தையும் கொடுத்துட்டு இப்போ எலும்பா வர்றாரு. ஐயா பாவம்யா. எங்க காணுமே ஆள? மறுபடியும் ஒரு சொட்டு கூட இருக்குன்னு போய் விட்டு வர போறாரு. என்னுடைய பெயர் ஒரு நாரத மகரிஷி. நாரத மகரிஷி அப்படின்னா நீங்க இலக்கடை ஓனர் தானே? இலக்கடை ஓனரா? இறைவனுக்கு நிகரானவன். இறைவனுடைய மிகப்பெரிய இறைவனுக்கு நிகரானதே மொட்டனாக்கு. சாரி ப்ரோ. இறைவனுடைய மிகப்பெரியவன் நான். பார்த்ததே தெரியுது. உன் தண்ணி டேங்கில் ஏன் தண்ணி கொண்டு போய் ஊற்றலையா? கூடு விட்டு கூடு பாயக்கூடியவன் நான். உன்னை விழுத்தாடி போட்டு பாயிடுவேன். சிறுச பெருசாக்கூடியவன் நான்.
எதை சிறுச பெருசாக்கக்கூடியவன் நான் பெருசா சிறுசாக்கிறேன். பெருசாக்கக்கூடியவன் நான். மீசியை மறந்துட்டு வந்துட்டாரா தகப்பாண்டி ஐயோ வாடுறா அதுக்கு தானே போயிருக்கேன் கண்டா அண்ணே என்ன கண்டா ஊத்துட்டாங்க என்ன சிறுச பெருசாக்கக்கூடியவன் நான். சாமி சாமி நீங்க நல்லா இருக்கணும் இல்லையா? இந்த சிறுசை பெருசா கொண்டு வரல. ஆமா ஆமா ஆமா. எனக்கு எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. பழம் பழந்து அத நீயே புடிங்க தின்னு. கேளுங்க கேளுங்க. சிறுசை பெருசாக்குறது. ஆமா 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 ஆமா. நானும் தேடி தேடி பார்த்தேன். சரி யாராவது கிடப்பாங்களா மண்டி ஓட்டு சாமிட்ட ஒழுங்க மரியாதை பேசிட்டான். பேசியா பேசு நீ கேளியா? அவன் மண்டி ஓட்டு இதை செய்ய சொல்றாங்க. பாருங்க லைட்டாக தள்ளி விட்டுனா அங்கேயோ விழுந்துடும் மனித மணி ஊட்டிக்கு புறம் விழுந்துடும் தங்க பண்ணி தூக்கிடுவேன். சிறுசை பெருசு சிறுசு பெருசு உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனையே. என்னண்ணே அப்படி குடும்பத்துல எனக்கு என் பொண்டாட்டிக்கு பெரிய பிரச்சனை. என்னையா அது அப்படி? ஏன் கேபிள் டிவி தெரியலையா? இல்ல சாமி நம்மகிட்ட ஒரு குஞ்சு இருக்கு. சரி சரி சரி. அந்த குஞ்சு ஏன் அந்த அவரெல்லாம் பேச விட மாட்டேன். நீ சொல்லியா சொல்லியா? அண்டாத்தூர் அவன் எதை சொல்றேன் தெரியுமா? அவளும் என் மனைவி சரி எப்படி இந்த குஞ்சு பெருசாயிரும் அவளும் நினைச்சு பாக்குறா. சரி ஆனா நானும் போட்டு பாக்குறேன். தீனிய போட்டு பாக்குறேன். ஆனா பெருசாகுது இல்ல. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா சாமி நல்லா சாப்பிடுதானே? நல்லா சாப்பிடுது. அதெல்லாம் அப்புறம் என்ன எப்படியாவது நீங்க பெருசாக்கிட்டீங்கடா. அது இப்போ ஆக்க முடியாது. அந்த டப்பா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டார். நீங்க எதை சொல்றீங்க நீங்க? ஏங்க அவன் ஒரு கழுத்தரிப்பேன் கோழி குஞ்சு வாங்கினேன். கழுத்தரப்பம் கோழி குஞ்சா? சரி அது கழுத்தை அறுப்பனான்னு கிடக்கு. உங்க பேரு நாரத மகரிஷி. நாரத மகரிஷி. என்ன சொல்லி வாக்குறிய? சொல்லி வாக்குறீங்களா? என்ன வேலை வாக்குறீங்க? என்னுடைய வேலையை கலகம் செய்வது. அப்படி கிடையாது. நாரதன் கல்கை நன்மொழி மூத்தோர் சொல்வாக்கு முதல் நெல்லிக்கடி முன்னாடி கசக்கு முன்னாடி இனிப்பது போல என்னுடைய ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஆகிறது. முடிவு நன்மையில் பிறக்கக்கூடியவன். ஏன் எதற்காக சட்டம்? மாடு சரி என்ன சங்கடமா இருக்குது உங்களுக்கு? எதற்காக என்ன அவ்வளவு பயமா இருக்குது? எதை சொல்றீங்க நீங்க? பரவாயில்ல பரவாயில்ல. கேவல பயலுக்கு கேப்பையில சண்டை. என்னுடைய பெயர் ஒரு நாரத மகரிஷி. என் தந்தகாப்பட்டன் பிரமதேவன், தாயகாப்பட்டன் கலைவாணி, கல்விக்கு அதிபதி. தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வி அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். கலைவாணி வெள்ளை களை முடித்து வெள்ளை பணி போட்டு வெள்ளை அரியாசத்தில் வீட்டுக்குள்ள தாயாகப்பட்டவள், கல்விக்கெல்லாம் அதிபதி. அதிபதி என்ன சொன்னா தெரியுமா? வாய்க்கிற வார்த்தை சொல்லிவிட்டு போய் வேண்டாம் ஐயா. அம்மா என்ன பண்ற? கலைவாணி களை எடுக்க போவாளா? கலைவாணி என்ன வேலை? கல்விக்கு அதிபதி. பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வி அள்ளி தந்து கொண்டிருக்கிறாள். உங்க அப்பா நாக்கு அறுத்து போடுவேன். என் தந்தையாகப்பட்டன் பிரமதேவன் 4 யோனி 7 பக்க தோற்றம் 84 ஜீவராசியின் படைக்கூடிய தந்தையாகப்பட்டன் பிரமதேவன் இந்த உலகத்தை ஜீவர அத்தனையும் படைச்சது என் தந்தையாகப்பட்டவன். இப்போ எங்க இருக்காரு? அவருடைய இடத்துல அவர் இருந்துட்டு இருக்காரு. காற்று சுவாசிக்கூடியவன் நான். கம்ப்ரஸர் ஓடிட்டே இருக்கும். அந்த கம்ப்ரஸர் இயற்கை காற்று, தூய்மையான காற்று சுவாசிக்கூடியவன் நான். லாவி பிடிச்சிக்கிறேன். லாவில பிடிச்சிக்கிறாங்களா? இல்ல காத்த லாவி பிடிச்சிக்கிறீங்க. எதற்கையா? நான் 7-11 உலகத்துக்கு செல்லக்கூடிய உன்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்து உலகத்தை வாழக்கூடியவன் கிடையாது. இதுக்கு முன்னாடி சென்னையா இருந்தீங்களா? என்ன சிரமத்துல நினைச்ச இடத்துக்கு செல்லக்கூடியவன் நான். இதுக்கு முன்னாடி சென்னையா இருந்தீங்களா? சென்னையா இருந்தாங்க. பிரச்சனையா எது இருந்தீங்களா? இது எனக்கு என்ன பிரச்சனை? ஊழல் பிரச்சனையே நான் தானையா. சரி சரி. எது டொங்காசு? டேய் என்ன கல்யாணம் பண்ணீங்களா? வேற என்ன பண்றது? வேற என்ன வேற வழி இல்லை. ஏன்னா சீட்டு கிடைக்கலன்னு கீழே உட்காந்து வரேன் வண்டியில.
உன் பாணியை கரெக்டாக சொல்கிறானே. உன்னுடைய பெயர்னு கேட்டேன். ஏற்கனவே எதுவும் காலை தூக்குனீங்களா? ஏற்கனவே கிடையாது கிடையாது. மகதியால் இசைமிட்டக்கூடிய கருவியாகப்பட்டது. மகதியால் மதனியால் கிடையாது. மகதியால் ஏற்கனவே ஆதி காலத்தில் ஒரு காலத்தில் ஆணாக இருந்து பெண்ணாக மாறி ஒரு தடாகத்தில் மூலியிலிருந்து 52 மனைவிகள் திருமணி. ஆதி கால தூக்குனீங்களா? ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் முன்னொரு காலத்தில் சரி ஆணாக இருந்து பெண்ணாக மாறி ஒரு தடாகத்தில் மூழ்கி எழுந்து 52 மனைவிகளை திருமணம் செய்து. அதே என்ன வத்தலடா அதெல்லாம் எங்கிருந்து ஆம்பளை வாலி வைக்கிறேன். 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன். 60 குழந்தைகள் பெற்றெடுத்தேன். குறைச்சலா தானே இருக்கு. பெரியாஜபத்தில் கூட அவ்வளோ இருக்காது. இந்த 60 குழந்தைகளும் இந்த உலகத்திற்கு தமிழ் வருடங்களாக திகழப்பட்டு சமர்ப்பணம் செய்து வச்சிருக்கிறேன். இப்போ அடிபட்டு விபத்துக்குள்ளாயிரம் 108 போதுன்னு. ஆமாம். அது ஏன் 108 வச்சாங்க? ஏன் 108 வச்சாங்க? நீ நிறைய நம்பர் எழுதலாம். வண்டி வத்தாதுன்றேன். எதுக்கு 108 வச்சாங்க? அதுக்கு பேர் ஏன் 150 200 வைக்க வேண்டியதானே? காரணம் இருக்கு இல்லையா? எப்படின்னா ஒரு தாய் வயிற்றில் கருதரிச்சு உற்பத்தியாகி அந்த கருவாகப்பட்ட சிசுக்களாகப்பட்ட வெளி உலகத்திற்கு வருகின்ற போது இந்த 48 தான் ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தை வச்சு எழுத முடியும். எப்படின்னா 20 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் 9 கிரகங்கள் 3 கூட்டுங்க 48. அப்போ தமிழ் வருடங்கள் 60 48 கூட்டுங்க 108. 8 தான் மனுஷ வாழ்க்கை இருக்குன்னு மணிகண்டா 8 தான் மனுஷ வாழ்க்கை இருக்கு. நிறைய பேர் உங்களை பேசல, நான் பேசல, மணியாச்சு பூச்சி விட்டுட்டு தம்பி மணிகண்டா அழகா இருக்கிறீங்களே, உங்களுடைய பெயர் என்னையா? உங்களுடைய பெயர் என்ன? இவ்வளவு அழகாக. உங்க பேரு நாரத மகரிஷி. நாரத மகரிஷி. உங்க அப்பா பிரம்மதேவன். உங்க அம்மா கலைவாணி. 60 பிள்ளைகள், 60 குழந்தைகள் பெற்றெடுத்தேன். 52 மனைவிகள். உங்களுடைய பெயரு? என் பேரு வீரத்தேவன். அப்பா பெயரு? நம்பிராஜன். அம்மா பெயரு? பொம்பளையாள். அம்மா பெயர் என்ன கேட்டேன்? நங்கி மோகன். நீங்க இந்த இடத்துல என்ன வேலை பார்க்குறீங்க? சும்மாதான் காவல் பார்க்குறோம். காவல் பார்ப்பது ஆண்களா பெண்களா? பெண்கள் காவல் பார்க்குறாங்க. பெண்களுடைய பெயர்கள்? வள்ளி. வள்ளிங்கிறது யாரு? என் தங்கச்சி. அடுத்த பெண்மகள்? என்னுடைய தோழி பொண்ணு. உங்களுக்கு ஒரு தோழி. நீங்களே இவளை தெளிவாகவும் அழகாக இருக்கின்ற போது உங்களுடைய தோல்வியும் அழகாக இருப்பாள் பெண்மகள். நீங்க என்ன செய்றீங்க? அந்த பொம்பளை புள்ளைய தோல்வின்றியா? இல்ல தோழின்னு சொன்னேன். அந்த தோழியை அழைத்து வந்து எனக்கு விடுங்க. அண்ணே எனக்கு விடுங்கன்னு 2 தடவை அழுத்துறாரு. என்னன்னே அது? கூட்டியாந்து விடுங்கன்றாரு. கூட்டியாந்து விடுங்க. எங்க வீட்டில் தெரிஞ்சுன்னா பெரிய கஷ்டம்னே அது. எதுக்கு போய் மன உளைச்சலாயிருவேன். இது என்ன போல போகுது? கூட்டி விடுனா இதுக்கு ஏன்டா நீ சங்கடப்படாத. நீ வாட்டுக்கு இரு, நான் கூட்டியாந்து விட்டுட்டு நான் காசை வாங்கிட்டு வர்றேன். எவ்வளோ பேசுவேன்? ஆள் மொரட்டாலாம் இருக்காரு, 8500 பேசுவான். அது என்ன கணக்கு? 3000 ஆளுக்கு. நம்ம 2000 அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துருவோம். 500 பெட்ரோல் போட்டுக்குறோம். செக்யூரிட்டிக்கு ஆஃப் பண்ணுற ராஜு அதே கெட்ட வாச்சிக்கிட்டே உட்காந்துருப்பேன். நான் திந்து எப்ப வருவீரோ வருவீரென்று எதிர்பார்த்து நிற்கின்றேன். உங்கள் என்ன தம்பி எப்ப வருவீரோ வருவீரென்று. தம்பி உமத்திர பாண்டியா பஞ்சாத சிங்கமே ஓ மதுர தம்பி தங்க பாண்டி தம்பி அஞ்சாத சிங்கமே ஓ மதுர அன்றைக்கு மஞ்சவே மாட்டையடா கட்டு கடங்காத கட்டு கடங்காத காலையடா தம்பி தம்பி கட்டு கடங்காத காலையடா அஞ்சாத சிங்கமே என் பிறவி தம்பி காட வேட்டைக்கு சென்றிட்டால தம்பி நம்ம காடை வேட்டைக்கு சென்றிட்டால கையொடுத்து செல்வோமடா அண்ணன் தம்பி பச்சி வேட்டைக்கு சென்றிட்டால. என் தம்பி காலேஜ் என்ன படிச்சாலும் வந்துட்டானா? ஆடிகிற செய்தி சொல்லியா? சொந்த சொல்லி
ஏழு ஜென்மந்தேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? அவ்வளவுதான். நாரத மகரிஷி வந்திருக்கிறார். அவர்கள் ஆசீர்வாதம். அத்தாடி செத்துரு. சாமியா ஐயா. சாமியா சே வாய மூடும்போது. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மடிக்கி விழலாமா இந்த பொங்கலையே தடுக்கி விழலாமா. trouser போட்டிருக்கேன் மிஸ்டர் எர்ணாகுளம். என்ன மாசமா இருக்கீங்களா? மங்கசாமி ஆடி பாடி வரது கூட பண்ணுவா. என்னது கருப்புசாமி ஆடி பாடி வர வைக்கிறது? என்னடா கையை ரெடி பெண்மகளை யாரு கேட்டேன். இது அந்த ஆட இது ஆடிப்படி வரவேற்றதில் அகமகிழ்ந்தேன். வாழ்க வல்லாண்டு மூஞ்சி எப்படிதானா? 1900 ஆண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும். சாமியாரா காளி பையமேனா? அடிச்சு விட்டேன் பாவன். அது அப்படியே அதக்கி வச்சிருந்துருக்காப்புல அப்படின்ட்டு புத்துக்குன்னு அடிச்சு என்னன்னு தெரியல. அது 2 தொடைக்கு கூட இங்கே இடந்துச்சு சாம்படாக பண்ணி சட்டு. ஏய் அவுத்து உணர போடியா இந்த வாரேன். அவர் அங்க போய் காய போட்டுக்கிட்டு இருக்காரு. சிரிக்க முடியல. தங்கச்சி அடி என்னக்கு நீயே தன்னந்தனியே விட்டு விட்டு போக கொட்ட சம்மதமா. உங்க எல்லாத்துக்கும் புரியுதா புரியலையா? 2 கவட்டுக்குள்ள நாரதில் இப்படி ஏந்தனே எப்படியோ அந்த சாராய கடுக்கால வட்டுச்சு. இந்த பொம்பளை நகண்டு போக முடியாம தெரியுது. அது ஓடி இருக்கா ஓடி இருக்கு. என்ன நாரதருக்கு அவ்வளோ பெருசாவா இருக்கு? ஆமாம் பாய் போய் தூக்குச்சட்டில் வாங்கிட்டு வா. என்னது கண்ணுக்குள்ள வரைக்கும் போயிடுச்சா? என்ன பண்றீங்க நீ? இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்றீங்க? சாமியார் வந்தாரு. அவர் என்ன பண்ண? 2 காலையும் உள்ள ஒரே சத்தம் கோத்தா. 2 காலையும் நல்லா வச்சு நில்லுங்கன்னு சொன்னேன். எதை வச்சு நில்லுங்க சொன்னேன்? அவர் உள்ள ஒரே சத்தமா கிடக்கும் கோத்தாங்கம்மான்னு பேசிட்டு இருக்காரு. அங்க அடிச்சது எப்படி புருவம்லாம் வீங்கி இருக்கு? என்ன தேர் உன கொல்ல போறேன் பாருப்ப. நீ என்னமோ பண்ணிக்கிட்டு திர்ற. என்ன பண்ற? ஆசீர்வாதம் வாங்கினேன். ஆசீர்வாதம் எங்க புடிச்சு வாங்கின?
சாமி வாங்க மச்சான். சரி வாங்க சாமி. வாங்க மச்சானா. வணங்குகிறேன் சுவாமி. வாருங்கள் சுவாமி. இப்படி வர வேண்டும் வர வேண்டும் சுவாமி. கொலைகேசில மாட்டிக்க போறியா? தலைவா தவப்புதல்மா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே. தலைவா தவப்புதல்மா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே. நிலையான தப்புகள் கொள்ள கலை நிறைவான குணம் கண்ட அருள் வெள்ளமே நெடுங்காலமாய் வணங்காமொழி வாங்க நெடுங்காலமாய் வணங்காமொழி நீங்க எப்படியே சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் யாரை பார்த்து பாட்டு பாடுறது? யாருக்கு வணக்கம் சொல்றது? சாமி என்ன வயசு? சாமி இல்லைங்க, நீங்க என்னங்க சடங்கு சுத்துறீங்க? நில்லுங்க, நாங்க உங்களை சுத்தணும். நீங்க சுத்துங்க. சுத்தி சுத்தி வாரியே நில்லுங்க. கீரை பூச்சி எதுக்கு? நீங்க நில்லுங்க. அப்ப நான் பாட்டு பாட மாட்டேன். அவர்கிட்ட எதுக்கு போறாரு? என்ன பண்ண? ஏய் என்னடி பண்ணாரு அவரு? வயசுக்கு வந்திருக்காரு சடங்கு. தலைவா தவப்புதல்மா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்து வாழ்க. ஒரு சாமியாரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறேன். நாங்க தான் உங்களை நிக்க வச்சு சுத்துறோம். ஊர் மக்கள்கிட்ட கேளுங்க. ஐயா அத்தனை நாடகம் பார்த்திருக்கீங்க நீங்க. அவரை நாங்க தானங்க சுத்தணும். அப்புறம் இவரு சுத்திக்கிட்டு இருக்காரு எங்களை. நீங்க எதுக்குங்க சுத்துறீங்க? நேரம் வந்துருச்சா? நீங்க எதுக்கு சுத்துறீங்கன்னு கேக்குறேன். அப்படியே நிக்கணும். நான் சுத்தி வர்ற வரைக்கும் நீங்க அப்படியே நிக்கணும் அங்கேயே பார்த்து. அதை விட்டு எங்க நீங்க சுத்துறீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் நல்லா இருக்காது. தலைவா தவப்புதல்மா வருகவே உந்தல் தாமரை தாழ் பணிந்து வாழ்க. இது வந்து சங்கரதாஸ் சுவாமி புள்ள ஒன்று சொல்ல, இது வந்து முறையே கிடையாது. அவர் நிக்கவே மாட்டாரு. யாருக்கு நான் வாழ்த்து சொல்றது? வேற பாடுங்கம்மா. தலைவா தவப்புதல்மா என்னங்க அண்ணே, உங்க தங்கச்சி போச்சோன்னா நீங்க போகணும். ஆமா, என்னை தனியா விட்டு நீ போகவே கூடாது. நான் சொன்னாதான் நீ போகணும். உங்க தங்கச்சி அனுமதிச்சாதான் நீங்க உள்ள போகணும். ஆமா, நீங்க வாங்குங்க. அவ சுத்துவா, நீங்க வாங்க. அவ உங்களை என்ன பண்ண போறா? வலிக்கிற அளவுக்கு அடிப்பாங்க. நீங்க யார்? வள்ளி தானே? ஆமா, வரங்க கேட்கணுமா இல்லையா? எதுக்கு எங்க அண்ணன் அப்படி ஒதுக்கி எதுக்குங்க வேடிக்கை பார்க்க? இங்க வாங்க. இவர் என்ன சாமியார் இல்ல வேற ஏதாவதுமா? எதுக்கே அப்படி சுத்தி சுத்தி வரீங்க? எங்க அண்ணன் உங்களுக்கு என்ன பண்ணாரு? பாவம், அவர் பாட்டுக்கு சிவ சிவா நிக்கிறாரு. போயா சாமியோட சட்டியா நீ ஒரு மயிரும் பேசுங்கம்மா. கதையின் சாராம்சம் என்னன்னா, நாரதர் வந்து நிக்கணும், ஆமா, நாங்க சுத்தி வரணும். இதே கதையின் சாராம்சம். இங்க பாருங்க, என்னைய பாருங்க.
என்னமோ பலமா பண்ணிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. உங்களை என்னங்க பண்ண அண்ணா பெரியண்ணா 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 எருமை மாடு ஒண்ணுதான் நல்லா இருப்பீங்க போங்கடா. நீங்க உள்ள நல்லா போங்கடா. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆமாப்பா பேசுங்க. அப்படி என்ன பண்ணாங்க? ஏன் இப்படி அவங்கள பார்த்து நீங்க பயந்து ஓடுறீங்க? உங்களை பார்த்து அவங்க ஓடணும், அவங்கள பார்த்து நீங்க எதுக்கு என்னங்க இப்படி பெக்க பெக்கன்னு பின்னாடியே பாக்குறீங்க? நீங்க இந்த மைக்கு ஒப்பட முகமல் இருந்து பஸ் எடுத்து பேசு. வெள்ளை களி உடுத்தி வெள்ளை பணிப்பு உண்டு வெள்ளை கமலத்தில் பெற்றிருப்பால் வெள்ளை அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய கலைவாணி மைந்தனகை நீங்கள் எங்களுக்கு வந்தது பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக கருதினாலும் சிறியால் வணங்குகிறேன் சுவாமி. வாழ்த்தி வந்த விவரங்களை சுருக்கமாக கூறுங்கள். வாழ்க பல்லாண்டு, பல்லாயிரத்து 100 ஆண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். வாழ்த்தில் எத்தனை வாழ்த்துக்களை இருந்தாலும் எடுத்தாக்களை ஏற்றுப்படி வாழ்த்த வேண்டும். அப்பதான் வாழ்த்தக்கூடியவர்களுக்கு பெருமை, அந்த வாழ்த்துக்கு பெருமை. ஆகவே ஒரு கூட்டு கிளிகளாக ஒரு தோப்பு குயிலாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவோம். எப்படி? ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இருதே இடத்திருந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு